வணக்கம். திடீரென திருமாவளவன் அவர்கள் வீட்டிற்கே சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்ய அரசியலில் கவனம் ஈர்த்த மிக முக்கிய நிகழ்வு. அப்படி எதற்காக திடீரென உதயநிதி அவர்கள் திருமாவளவன் அவர்கள் வீட்டிற்கே சென்று அவரை சந்தித்தார் என்பது பற்றியும், இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களுக்கும் குறைவான நாட்களே உள்ளன. அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. குறிப்பாக ஒரு பக்கம் பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் ஈடுபட்டு வந்தாலும், மற்றொரு பக்கம் கூட்டணி வியூகங்களை மிகவும் தீவிரமாக வகுத்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் தற்போதுள்ள நிலவரப்படி 4 முனை போட்டி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் ஏற்கனவே தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துவிட்டார். இதனால் திமுக, அதிமுக மற்றும் விஜயின் தாவேகா ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஆனால் தற்போது வரை திமுக கூட்டணியே தமிழ்நாட்டில் மிகவும் வலிமையான உறுதியான கூட்டணியாக இருந்து வருகிறது. அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்ட அதே கட்சிகள் தற்போதும் திமுக கூட்டணியிலேயே நீடிக்கின்றன. மேலும் பல்வேறு புதிய கட்சிகளும் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்துள்ளன. மாறாக எந்த ஒரு கட்சியும் தற்போது வரை திமுக கூட்டணியிலிருந்து விலகவில்லை. இதனால் திமுக கூட்டணியை உடைத்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம் என்று அதிமுக, பாஜக, விஜயின் தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து ஒரு சில கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் தற்போது வரை எந்த முயற்சிகளும் கைகூடவில்லை. மேலும் திமுக கூட்டணி மிகவும் உறுதியானதாகவே மாறி வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பிசிக கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார். இந்த ஒரு சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதாவது அதிமுக, பாஜக கூட்டணியும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியும் பிசிக கட்சியை தங்கள் கூட்டணிக்குள் இழுக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் திருமாவளவன் அவர்கள் உறுதியாக திமுக கூட்டணியிலேயே நீடித்து வருகிறார். இருப்பினும் அவ்வப்போது பிசிகவிற்கும் திமுகவிற்கும் இடையே சிறிய சலசலப்பு ஏற்பட்டு வருவதாக செய்திகள் வெளியிடப்படுகின்றன. இப்படிப்பட்ட நிலையில்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதாவது அண்மையில் திமுக இளைஞரணி சார்பாக திமுக 75ஆம் ஆண்டு அறிவித்திருவிழா விழா கொண்டாடப்பட்டது. அப்போது திமுக சார்பாக காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூல் வெளியிடப்பட்டது. இந்த நூலில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் எழுதிய கட்டுரையும் இடம்பெற்றுள்ளது. ஆனால் இந்த புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்ற அன்றைய தினம் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களால் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இயலவில்லை. இதனால் நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களது இல்லத்திற்கே நேரில் வந்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தி அந்த நூலை அவரிடம் கொடுத்தார். இந்த ஒரு நிகழ்வு தற்போது அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இதன் மூலம் திமுக தலைமை தங்கள் அணியில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவமும் மரியாதையும் தருகிறது என்பதை உணர முடிகிறது. திமுக மிகப்பெரிய கட்சியாக இருந்தாலும் தங்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு உரிய மரியாதையும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.